ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். மாவு பிசைகிற நேரத்தில் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு, கல்பாசி கொஞ்சம், அதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனைக்காக. சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அது 1 வெங்காயம் எடுத்துருந்தேங்க. அதை நீள நீளமாக கட் பண்ணிக்கிறணும். 1 வெங்காயம் அப்படின்றதே போதும். நீள நீளமாக கட் பண்ணிங்கன்னா இவ்வளோ வந்துடும். இது நம்ம அப்படியே இதில் வறுத்து விட போகிறோம். இதில் காய் எதுவுமே சேர்க்காம இதை வச்சு வெங்காயம் தக்காளி இதை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குருமாவை நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடாயில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கர்லனா ஒரு 2 விசில் வச்சா போதும். செய்கிற வேலை மட்டும்தான், வதக்கி விடுற வேலை மட்டும்தான். மிச்சபடி ரொம்ப ஈஸி தான். இப்போது 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் ஒரு இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு 2 தக்காளியையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி முழுசாக இருக்கும்பொழுதே நம்ம அடுத்ததை சேர்த்துடக்கூடாது. இது கூட நம்ம சேர்க்குறதுக்கு ஒரு மசாலா ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். அதுதான் டேஸ்ட்டு கொடுக்க போகுது. அப்படியே சிம்மில் வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய் சில் இருக்கு இல்லையா, அதில் 2 சில் இருக்க மாதிரி உங்கள் கைப்பிடியில் கட் பண்ணால் ஒரு கைப்பிடி அளவு வரணும். அந்தளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அரைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கும் சேர்த்தோம். இப்போ அரைக்கிறதுக்குமே நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்பாசியும் நம்ம வதக்கிறதுக்கும் சேர்த்து தாளிக்கும் பொழுது இப்போயும் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. கல்பாசியும் சேர்த்துட்டு 1 இன்ச் அளவு பட்டையும் சேர்த்துக்கலாம். இன்னும் திக்காக வர்றதுக்காக இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொரிகளில் இருக்கு இல்லையா, அது நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் சேர்த்தது இஞ்சி, ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மட்டும் பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலை இருக்கு இல்லையா, வறுத்தது வறுக்காது எதுனாலும் பரவாயில்ல, அதை 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காகவும் டேஸ்ட்டும் நல்லா வரும். அதுக்காக தான் அதையுமே சேர்த்தாச்சு. இப்போ காரத்துக்கு நீங்கள் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் மிளகு சேர்க்க போகிறோம். மிளகோட காரம் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக இந்த குருமாக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சிவப்பு மிளகாய் இருக்கும் இல்லையா, அந்த இது சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாயே ரெட் கலரில் மாறி இருக்குல்ல, பழமாக இருக்கலாம், அதை நான் எடுத்துருக்கிறேன். இப்போது இதையெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதில் இந்த மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். இதுதான் குருமாவுக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு பிரட்டிட்டு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கி விடும்பொழுது அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் சேர்த்து ஒட்டியிருந்ததெல்லாம் வந்துடும், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் எந்த மாதிரி எந்த டெக்ஸ்சரில் வேணுமோ, கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடும்பொழுது நம்ம எல்லாமே பச்சை வடையாக இருக்கணும், அரைச்சது எல்லாமே, அதனால் கொஞ்சம் டேஸ்ட் காட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், செய்கிற வேலை கம்மி தான். வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு அதை அப்படியே அரைச்சி ஊற்றிட்டோன்னா முடிஞ்சு போயிடும். இதையே நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கனாலும் இதை விட அது ஈஸி. குக்கரில் அப்படியே மூடி போட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றிட்டு ஒரு 2 விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த குருமா சப்பாத்தி, பூரி, தோசைன்னா அப்புறம் புலாவுக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வந்த உடனே பாருங்களேன், கலரே சேஞ்ச் ஆகிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.